வணக்கம். ஒருத்தங்க கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது ஃபீலிங் லெஃப்ட் அவுட்டு, ஃபியர் ஆஃப் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு, அப்புறம் ஃபீலிங் ஸ்ட்ரக்கு, லேக் ஆஃப் மூவ்மெண்ட். நல்ல கொஷின் இது. ஆக்சுவலா இதுதான் நம்மளுக்கான ஒரு இன்னர் சைல்ட் ட்ராமாவா இருக்கும். இது நம்ம மனநிலை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வராது. இந்த ஜர்னிய பொறுத்தவரை என்ன இருக்கும் அப்படின்னா, உள்ள உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கிறதுக்காண்டி அதெல்லாம், அதாவது இது எல்லாமே நீங்க சொன்ன எல்லாமே நம்மளுக்குள்ள ஒரு ட்ராமாவா இருக்கும். இது எப்பவுமோ நம்ம பட்டதா இருக்கும். அது நம்ம இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னொன்னா நம்மளுக்கு வெளிய வரும். இப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபீலிங் லெஃப்ட் அவுட். அ நான் மட்டும் தனியா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியா தான் அ அவேக்கனிங் ஆவோம். அப்போ இப்போ உங்க மேஸ்குலின பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிற மாரி தெரியும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமா இருக்கும். நம்மளுக்கு இவங்க நம்மளுக்கு முக்கியமா தெரியிறோமா? நம்ம முக்கியம் இல்லையோ? அ நம்ம நம்ம தனித்து விடப்பட்டிருக்கோமா? அப்படிங்கிற மாரிலாம் கைவிடப்பட்டுட்டோமா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அ உள்ள தன்மைய தான் நம்ம பார்க்காம, நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெளியில உள்ள தன்மைய பார்க்க ஆரம்பிப்போம். அதனால இப்படி நம்மளுக்கு தோணும். பேசிக்கலா இப்படி ஏன் தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சைல்ட்ஹுட்ல யாராவது ஒருத்தங்க நம்மள ரிஜெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு அப்ரூவ் குடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால அந்த பயம் உள்ள இருக்கும். அது இப்போ இந்த பத்தினாலும் சரி, இல்ல இதுக்கு முந்தின இதுலனாலும் சரி, அந்த நினைவு தாக்கங்கள் உங்க மைண்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கும். உட்காரும்போது, இது சோலோட அட்டாச்மெண்ட் நம்ம தான் அப்படின்னு சொல்லும்போது, இது ட்ரிகர் ஆகி மேல வரும். மேல வரும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம் எழும். அப்போ நம்ம ஒரு செல்ஃப் ஒர்த் பத்தி நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இது நீங்க உங்களுக்கான ஒரு செல்ஃப் ஒர்த்த எடுக்கிறதுக்குடைய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ பேசிக்கலாவே ஒரு நம்ம தனிச்சிட்டோமா, அவங்க அவங்க வேலைய தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அவங்க வாழ்க்கையில தானே முன்னேறிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். அந்த 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 ட்ராமா, அந்த காயம் உள்ள இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெள் உண்மையான ஒரு டிஎம்ஓ, டிஎஃப்ஓ நம்மள விட்டு போகவே மாட்டாங்க. இந்த இந்த இது நம்மளுக்கு முதல்ல தெரியாது. ஸோ நம்ம இப்படி பயந்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க என்ன நினைக்கலாம், இல்ல நான் அப்பலாம் நம்மள விட்டு போகவே முடியாது. ஏன்னா நமக்குள்ள தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது, அப்ப இது ஏன் இந்த இந்த இது வருது? எதுக்கு இந்த லெசன்ஸ் வருது? ஸோ நம்ம இன்னர் சைல்டு ஹீல் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த ஹீலிங் அப்ப ஹீலிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அ இந்த கவலை ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும். எதனால வருது? அப்போ சின்ன வயசுல இல்ல ஏதாவது ஒரு இதுல நம்மளுக்கு இந்த ட்ராமா உள்ள இருக்கு. இத ஹீல் பண்றதுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லும்போது, இத நீங்க டோட்டலாவே மனதை விட்டு நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுல கிளியர் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். டைம் ஆமா. நம்மளுக்கு எப்படி அப்படின்னா, ம் இப்ப எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இருக்கும் எனக்குள்ள. அம் அப்ப என்னன்னா, ஆல்ரெடி நம்ம ரொம்ப லேட்டு. இதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சு எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஆக்சுவலா இந்த தாட் எப்படி ஏன் எழுகுது எனக்கு எழுந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஈகோ தான் டைம் பார்க்கும். நம்ம ஜர்னிய பொறுத்தவரை டைம் கிடையாது அப்படிங்கிறது சோலுக்கு டைமு எதுவுமே கிடையாது. ஏஜ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியாது. ஏன்னா, நம்ம ஈகோலே வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் என்ன யூனியன் நடக்குமா? என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? இவ்ளோ ஏஜ் டிஃபரன்ஸ். அப்ப யாராவது ஒரு சின்ன என்னைய பத்தி ஏதாவது ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலே எனக்கு ஸ்டார்ட்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு மன வருத்தம் வரும். அப்புறம் நான் எனக்குள்ளே ஒரு ஷை டைப் இருக்கும். எனக்குள்ளே ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும். ஆமா, எதுக்கு இது? விட்டுறலாமா
வேண்டாமா இந்த ஜேர்னிய? எதுக்கு தேவையில்லாம நம்ம போட்டு இப்படிலாம் வந்து இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம தான் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுவுமே அதுக்கு தக்கன நம்ம இப்படி இருக்கும்போது வரைக்கும் என்னைய சுத்தி என்னைய வந்து அட்டாக் பண்றது எல்லாமே எப்படி வந்தது? ஏன்னா எனக்குள்ள அந்த ட்ராமா இருக்குது. ஸோ அந்த ட்ராமாவின் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா, வெளிய உள்ள உலகம் அ இவ் எ நீ முடிஞ்சிருச்சுல, உன் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஏஜ் தான் உனக்கு ஆச்சுல்ல. நீ விலகிக்க வேண்டியதானே. இத்தன வயசுக்கு மேல என்ன என்ன இருக்கு? அப்படிங்கிற மாதிரி நெறைய பேச்சுக்கள்லாம் வாங்க வாங்க ஆரம்பிச்சேன். ஸோ அதெல்லாம் ஒரு ட்ராமா. அதெல்லாம் வந்து இது பண்ண முடிச்சுட்டு, நான் வந்து இதுக்கு வந்து டைம் கிடையாது. அது ரொம்ப ஒரு தெளிவா வந்து உணரும்போது தான், சோல் அப்படிங்கிறது வந்து அப்பாற்பட்டது. இந்த ஜர்னி வந்து அ ஏஜுக்கோ, இல்ல டைமுக்கோ, எதுக்குமோ வந்து அப்பாற்பட்டதுன்னு முழுமையா உணரும்போது, எனக்கு இந்த ட்ராமா வந்து சுத்தமா வந்து போயிருச்சு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயய்யோ! இதுக்கெல்லாம் நான் ரொம்ப பாடுபட்டேன். அதாவது ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே மிஸ் பண்றோமோ! அப்படிங்கிற ஒரு ரொம்ப நாள் எனக்கெல்லாம் இந்த ட்ராமா வந்து இருந்துச்சு. அ என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நம்மள விட்டு வந்து நாம எங்க நம்ம நம்மள விட்டு வந்து நம்ம வெளிய எங்கேயும் வந்து நம்ம நம்ம போயிருவாங்களோ! நம்ம நம்ம இதுக்காண்டி என்ன நம்ம பண்ணலையோ! அ நம்ம என்ன ஒர்க் பண்றோம்? எதுவுமே பண்ணாம இருக்கிற மாரி ஃபீல் ஆகுதே நம்மளுக்கு. அப்போ இது வந்து ம் ரொம்ப வந்து பெயின் இருக்கும் எனக்கு. இந்த இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழுதுருக்கேன் நானு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான எனர்ஜி. ம் இது வந்து பொசசிவ்னஸ்லயும் கொண்டு போய் வந்து விட்டுறக்கூடாது. அதே டைம் வந்து அதெல்லாம் தாண்டி வந்து நீங்க வந்து அ புரொடெக்ஷன் நெறைய இருக்கு இதுல. இந்த மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற கான்செப்ட். ஃபியர் அந்த பயம். அந்த பயம் இருக்கே, அதெல்லாம் வந்து நம்மள கொன்னு எடுத்துரும். அது வந்து எப்படின்னா, அந்த அந்த கனெக்ஷன் வந்து யாருக்குமே இது மத்தவங்களுக்குனா இது வந்து புரியாது. ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு எனர்ஜியா இருக்கும். ஸோ, அந்த சோல் கனெக்ஷனுக்கு வந்து சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் முதல்ல நம்மளுக்கு வரும். பேசிக்கலா மாஸ்குலின் வந்து ரன்னரா தான் இருப்பாங்க. ஸோ, நம்ம சேசிங் மோட்ல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பெயினா இருக்கும். பயம், பயம் எல்லாம் ரொம்ப இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப லெவல் ஆக்டிவா இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. அதாவது சோல் ஆக்டிவ் இல்லாம மைண்ட் தான் ஆக்டிவா மைண்ட் ஆக்டிவ் வர்றதுனால இந்த சேஸ் மோடுக்கு போயிட்டு பயம் எல்லாம் வந்து நெறைய பாடுபடும். இது எல்லாமே வந்து ஒரு காலகட்டம் வந்து அதாவது கோபம் வரும். இப்படி ஓட்டாங்களேன்னு வரும். அ அ வேற வேறவங்களோட கனெக்ஷன்ஸ் இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் வரும். பயம் வரும். நெறைய இருக்குது. அப்போ இது எல்லாமே இந்த பயம், அதாவது பயம் அப்படின்னு சொன்னோனே, இதுக்கு தான் பயம். மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னோனே, அந்த மிஸ்ஸிங்லயே வந்து நெறைய இருக்கு. சரிங்களா? அது எல்லா ட்ராமாஸையும் வந்து ஹீல் பண்ணணும். ஸோ, அந்த அலைன்மென்ட்க்கு நீங்க வரம்போது, இந்த நம்மள விட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து பயமே இல்லாம போயிரும். அது அது எல்லாமே இந்த வூண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, சில நேரத்துக்கு வந்து என்னடா இவங்க கான்டாக்டும் வெறுப்பா இருக்கும். கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, கம்யூனிகேஷன்ஸ் கிடையாது, பிசிக்கலா எதுவுமே கிடையாது, சைலன்ஸாவே இருக்கிறாங்க. என்னடா நடக்குது? இது போகுதா? இந்த ஜேர்னி போகலையா? இல்ல நம்ம இந்த செப்பரேஷன் ஸ்பேஸ்ல எத்தன காலங்கள் நம்ம இருக்கணும்? அப்டின்னு சொல்லுவோம். ஆனா, நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வந்து திரும்பி இப்டிதான் தெரியும் ஒரு காலகட்டத்தில. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, கர்மா கிளியர் ரொம்ப ரொம்ப கர்மாஸ் எல்லாமே கிளியர் ஆயிட்டு, உள்தன்மையில வந்து போயிட்டே இருக்கும். இந்த நம்ம சேசிங் மூட்லலாம் இருக்கும்போது ஓவரா அட்டாச்மென்ட் இருப்போம். சரிங்களா? எப்படியாவது நம்மள வந்து அவங்கள வந்து தக்க வச்சுக்கணும். நம்மள விட்டு போயிருவாங்களோங்கிற பயம் எல்லாமே இருக்கும். எல்லாமே டோட்டலா டிசால்வ் ஆகும். ஒண்ணுமே இல்லாம ஆகி அந்த அட்டாச்மென்ட் டிசால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கங்க. இதுல ட்வின் ஃப்ளேம் ஜர்னில ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து இந்த மாரி ஒரு சோல் அட்டாச்மென்ட்ட நம்ம லைஃப் டைம்லயே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாரி ஒரு 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 அட்டாச்மென்ட் இருக்கும் அவங்க கிட்ட. அது வந்து டிசால்வ் ஆகணும். இதுக்கு தான் நம்ம வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லெசன்ஸ் கிடைக்கும். அதனால தான் டிட்டாச் அப்படிங்கிற வார்த்தை டிட்டாச்ங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். காலையில கூட சொன்னேன்ல. டிட்டாச் அப்படிங்கிறது மொத்தத்துக்கு விட்டுட்டு ஓடுறது கிடையாது. ஆனா, நீங்க அந்த அட்டாச்மென்ட்ட வந்து விடணும். சரிங்களா? அந்த அட்டாச்மென்ட் வந்து டோட்டலா டிசால்வ் ஆச்சுன்னா,
பல பயங்கள் உங்களுக்கு வந்து போகும். பல ட்ராமாஸ் வந்து நீங்க ஹீல் ஆயிருவீங்க. பீஸ்ஃபுல் ஆவீங்க. மெயினா வந்து நம்மளுக்கு துன்பமே எதுல வரும் அப்டின்னா, இந்த அட்டாச்மென்ட் அப்டிங்கனா பற்றை வந்து எப்ப வந்து நீங்க விடுறீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க மைண்டே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப லைட்டா மாறிருவீங்க நீங்க. அப்புறம் ஃபீலிங் ஸ்டக்கு. ஆக்சுவலா இதுல வந்து மூவ் ஆனே முடியாதுங்க. லெட்ஸ் கோனா நீங்க போவே முடியாது. காமாவும் உங்களால இருக்கவும் முடியாது. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து அந்த ஓல்ட் ஐடென்டிட்டி பிரகாரம் நம்ம வந்து நம்மளுக்குள்ள வந்து ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருப்போம். ஸோ எல்லாமே உங்களுக்கு போய் தான் ஆகணும். நீங்க வந்து எல்லாத்தையும் முடிக்க தான் செய்யணும். நியூவா எல்லாம் வரதான் செய்யும். ஸோ நீங்க ஒரு ரீபர்த் தான் வந்து எடுத்து தான் ஆகணும். இது வந்து இந்த ஜர்னிக்குள்ள வந்துட்டாலே அ நோ சாய்ஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் தான் வந்து பிரபஞ்சம் வந்து காட்டும். இத எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்கள தள்ளும். நீங்க இதுலருந்து எஸ்கேப்பே வந்து ஆக முடியாது. ஸோ அதுக்குள்ள நீங்க சிக்கி போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த உணர்வை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அத ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? சிக்கியிருக்கோம் அப்படின்னு நெனச்சா தான் பிரச்சனை. சிக்கியிருக்கோம், சிக்கியிருக்கோம், சிக்கியிருக்கோம்னா நம்ம இத விட்டு போணும், போணும், போணும்னு வரும். கிடையாது. சிக்கனா கிடையாது. இது ஏன் முடியாது? இது இப்படிதான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டுட்டீங்க. இதுலருந்து வேற வழியே கிடையாது அப்படின்னு ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, ஸ்மூத்தா போயிருவீங்க நீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரச்சனையே வந்து வராது. உங்க மைண்ட் வந்து காம் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ கோபம் வரம்போது ஏன் அப்படின்னா, அட்டாச்மென்ட் இருந்தா தான் கோவம் வரும். இவங்க நம்மள விட்டு போயிருவாங்க. கோவம் வரும், பயம் வரும், எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து விடணும். ஸோ சைலன்ஸ்ல இருக்கும்போதும் அந்த மனதை வந்து பக்குவ நிலைக்கு தெரிஞ்சிருக்கணும். கோபம் பயம் வரும்போது என்ன அப்படின்னா, ஈகோ டெத் ஆயிருக்கணும் உங்களுக்கு. இப்படி எல்லாத்தையுமே நீங்க வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதாவது மெயினா என்னன்னா, இந்த இன்னர் சைல்ட் ஹீலிங் அப்படின்னு அதாவது பிரீத்திங், வாக்கிங், அம் அப்புறம் வந்து சோசியல் மீடியாலயே போய் வந்து ம் ஓவரா வந்து வெறுமனையே வந்து இந்த அட்டாச்மெண்ட்லயே வந்து அடிக்ட் ஆயிக்க இருக்கக்கூடாது. அது மட்டுமே நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி நம்மளுக்கு நெறைய நம்மளுக்குள்ள பாடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க இது பண்ணணும். நான் வந்து இதனால நான் என்னையவே நான் வந்து இழக்கணும் அப்படின்ட்டும் வந்து பயப்படக்கூடாது. ஸோ நெறைய உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பயமே வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்க வந்து அவங்கள இழந்துருவீங்க அப்படிங்கிறது பயம் பயம் பயப்படவே கூடாது. பழசு உங்களுக்கு நெறைய உள்ள இருக்கும். அத ஃபுல்லா அழிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட்டா இருக்கும். அப்ப நீங்க எத இழக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் பழையதை தான் நீங்க வந்து இழக்கிறீங்க. சரிங்களா? இது வந்து அவங்களையோ, வேற எதுவுமே வந்து நீங்க வந்து இழக்கல. உங்களுக்குள்ள புதைஞ்சு இருக்கிற, சேர்த்து வச்சிருக்கிற பழைய ஐடென்டிட்டிய ஃபுல்லுமே நீங்க இழக்க வேண்டியது வரும். அததான் நான் பல தடவ சொன்னேன். நெறைய இழக்க வேண்டியது வரும் இந்த இதுல. இழக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ எல்லாத்தையும் உங்களோட பழைய ஐடென்டிட்டி ஃபுல்லுமே நீங்க இழக்கணும். இவ்வளவு நாள் நீங்க வந்து வருட காலமாக கட்டமைச்சு வச்சிருக்கிற ஒரு பழைய ஐடென்டிட்டிஸ் அப்படி அத ஃபுல்லுமே உங்களுக்கு இழக்கணும். அத இழந்தா தான் வந்து உங்களுக்கு புதுசு வந்து கிடைக்கும். புதுசு கிடைச்சா தான் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா, நிம்மதியா வந்து வாழ்க்கைய வந்து வாழலாம். தேங்க் யூ.